ஓம் நமோ கணேசாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராகவே கேதவே நமஹ. நாம் எல்லோருக்கும் நல்ல பலன்களையோ அல்லது கஷ்டப்படும்படியான பலன்களையோ நம் வினைக்கு ஏற்ப நவக்கிரகங்கள் நமக்கு அளித்து வருகின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு துறை ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முதலில் சூரிய பகவான் நவக்கிரக மண்டலத்திலே வருகிறார். சூரிய பகவானின் அருளால் ஆரோக்கியம் கிட்டும். மேலும் நமக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிட்டும். மற்றபடி எல்லாவிதமான சௌக்கியங்களையும் நமக்கு கொடுப்பவர் சூரிய பகவான் ஆவார். இந்த சூரிய பகவான் நமக்கு ஜாதகத்திலே சரியான நிலையில் இல்லாது போனாலும் அவர் நமக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் மற்ற கிரகங்களால் தடுக்கப்பட்டாலும் சூரிய பகவானுடைய பூஜை மிகவும் அவசியமானது. நாம் ஜோதிடர் மூலம் தெரிந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கு சென்று சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்று. அப்படி சூரிய பகவான் நமக்கு ஆதரவாக ஜாதகத்தில் இல்லை என்றால் சுலபமாக அவரை வீட்டிலேயே ஆராதித்து நன்மை பெறுவதற்கான ஒரு உபாயம் நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி இன்றைய தினத்திலே சூரிய பகவானுடைய ஆராதனை சுலபமாக நம் வீட்டிலேயே எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் ஒரு சுத்தமான தட்டிலே 1 கிலோ கோதுமை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற தேங்காயை அந்த கோதுமை நடுவிலே வையுங்கள். அந்த தேங்காய் மீது சந்தன குங்குமம் சாற்றுங்கள். முடிந்தால் சர்க்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இவைகளையும் நைவேத்தியத்திற்காக அருகிலே வைத்து கொள்ளுங்கள். நம் உடல்களையெல்லாம் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நான் சொல்லும் மந்திரங்களின் மூலம் அக்ஷதையோ புஷ்பத்தையோ எடுத்து அந்த தேங்காய் மீது சூரிய பகவானை தியானித்து அர்ச்சனை செய்து வருவோம். ஓம் சூரிய பகவானுக்குரிய மந்திரம். ஆசத்தே நரஜசா வர்த்தமானோ நிவேசயன்னவர்தம் அர்ச்சஞ்சா இரண்யயேன சவிதாரதேனா தேவோ யாதி புவனா விபஸ்யன் அக்னின் தூதம் விரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் அஸ்ய யஜ்ஞஸ்ய சுக்ருதம் ஏஷாபீசே பசுபதி பசூனாம் சதுஷ்பதாமுஜ தத்விபதாம் நிஷ்கிரீதோயம் யஜ்ஞயம் பாகமேதுராய ஸ்பூஷா யஜமானஸ்ய சந்து. அக்ஷதையும் புஷ்பத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுண்டு கண்ணை மூடிக்கொண்டு சூரிய பகவானை தியானம் செய்யுங்கள். ஓம் भोर्भुवस्वरों सदेशं सगोत्रं स्वरूपं सवर्णं सऋषिच्छन्दसम् अधिदेवता प्रत्यधिदेवता सहितं मध्ये रक्तवर्तुलाकारमण्डले गोधूमधान्यस्योपरि प्रतिष्ठितं पूर्वाभिमुखं भगवन्तम् आदिदेवता प्रत्यधिदेवता परिवारदेवता सहितं आदित्यग्रहम्. அந்த தேங்காய் மீது சேர்த்து விடுங்கள். தியாயாமி. மறுபடியும் மீண்டும் புஷ்பத்தை போட்டுக்கொண்டே வாருங்கள். ஆவாகயாமி. ஆசனம் சமர்ப்பயாமி. ஒரு ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சம் புஷ்பம் மூலம் எடுத்து கீழே விடுங்கள். பாத்தியம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தில் ஜலத்தை தோய்த்து தேங்காய் மீது புரோஷணம் பண்ணுங்கள். ஓம் ஸ்நாபயாமி. ஸ்நானானந்தரம் தீர்த்தமிடுங்கள். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அக்ஷதையை எடுத்து தேங்காயில் போடுங்கள். வஸ்திரார்த்தம் அஷ்டதானி சமர்ப்பயாமி. ஆபரணார்த்தம் அஷ்டதானி சமர்ப்பயாமி. சந்தனமிடுங்கள். கந்தாந்தாரயாமி. குங்குமம் வையுங்கள். குங்குமானி சமர்ப்பயாமி. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பை பூஜையாமி. அடுத்ததாக சூரிய பகவானின் 16 நாமங்களை கொண்டு அர்ச்சனை மந்திரம் சொல்கிறேன். ஒரு புஷ்பமாக எடுத்து சிவப்பு கலரில் இருந்தால்
மிகவும் நன்று. அர்ச்சனை செய்து வாருங்கள். ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் அக்னயே நமஹ, ஓம் பசுபதயே நமஹ. பரிவார தேவதைகள்: ஓம் சூர்யாய நமஹ, ஓம் திவாகராய நமஹ, ஓம் தேஜோமூர்த்தயே நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் விஸ்வத்ருதே நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ஹம்சுமதே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் அர்யம்ணே நமஹ, ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா பரிவார தேவதா சகித ஆதித்யாய நமஹ. இந்த பூஜைக்கு அப்புறம் தங்களால் இன்று முடியுமானால் கந்த புராணத்தில் உள்ள பார்வதி கல்யாண வைபவத்தை பாராயணம் செய்யுங்கள். மேலும் சிவசகஸ்நாமம் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். அந்த அர்ச்சனைக்கு பிறகு இந்த மந்திரத்தை முடியுமானால் 12 தடவை சொல்லுங்கள், இல்லது கேட்டாலும் போகிறோம். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத். பிறகு நமது பதிவிலேயே உள்ள ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தையும் தாங்கள் பாராயணம் செய்யலாம். அடுத்தபடியாக ஊதுவத்தி ஏற்றி அந்த தேங்காயில் சூரிய பகவானை நினைத்து காண்பியுங்கள். ஆதித்யாய நமஹ தூபமாக்ராவயாமி தீபம் தரிசயாமி. கீழே தீர்த்தத்தை விடுங்கள். ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்டுள்ள தேங்காய், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் மீது தண்ணீர் தெளியுங்கள். ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா பிரத்யதிதேவதா சகித ஆதித்யாய நமஹ சாயாசம்யா சமேத சூரியநாராயணஸ்வாமினி நமஹ. நாளிகேளகண்டத்வயம் சர்க்கரான்னம் கதலீபலானி ச நிவேதயாமி. மத்தியே மத்தியே பானீயம் சமர்ப்பயாமி. அந்த வெற்றிலை பாற்களை தீர்த்த விடுங்கள். பூகீபலசமாயுக்தம் நாகவல்லி தளைருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிஷ்யதாம். கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி. பின்னால் கற்பூரம் ஜோதி ஏற்றி இந்த தேங்காய் கோதுமைக்கும் காற்றி பிரத்யட்சமாக வெளியில் தெரியும் சூரிய பகவானுக்கும் கற்பூர ஹாரத்தி செய்யுங்கள். ஓம் ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம். காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. கற்பூர நீராஞ்சலம் தரிசயாமி. கற்பூரத்தை கீழே வைத்து ஒரு உத்திர ஜலத்தை கீழே விட்டு கற்பூரத்தை வெற்றி கொள்ளுங்கள். பிறகு செந்தாமரை, வில்வம் போன்ற புஷ்பங்கள் இருப்பின் அதை கையில் எடுத்துக்கொண்டு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த பிரார்த்தனையின் மந்திரங்கள்: ஓம் நம சவித்ரே ஜெகதேகசக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதிநாச ஹேதவே த்ரீமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே ஜேய சதா சவித்ரமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கச்சக்ரः சங்கச்சக்ரகதாபாணி துவாரகாநிலயாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் சௌரமண்டலமத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேஷஜம் நீலக்ரீவம் விரூபாட்சம் நமாமி சிவமவ்யயம். ஆகாசாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதிகச்சதி. ஓம் ஜபாகுசமசங்காசம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வபாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். புஷ்பத்தை பிரார்த்தனை செய்து அந்த தேங்காய் மேல் சேர்த்து விடுங்கள். பிறகு நான் சொல்லக்கூடிய மந்திரங்களால் உங்களால் நமஸ்காரம் செய்யுங்கள். 12 நமஸ்காரங்கள். ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் மரீச்சயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் பானவே நமஹ,
ஓம் மித்ரரவிசூரியபானுககப்பூஷஹிரண்யகர்ப மரீச்யாதித்ய சவித்தார்க்க பாஸ்கராதிபியோ நமஹ என்று நமஸ்காரம் செய்து புஷ்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தேங்காய் மேல் சேர்த்து விடுங்கள். சூரியநாராயணாய நமஹ யதாசுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. பிறகு அந்த தேங்காய் கூடையே இருக்கக்கூடிய அந்த கோதுமை, வெத்தலை பாக்கு பழங்கள், நம்மால் முடிந்த தட்சிணையை சேர்த்து ஒரு அந்தணர்களிடம் கொடுத்து விடுங்கள். காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று இந்த கர்மாவின் முழு பலனையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒப்படைத்து விடுங்கள். தீர்த்தத்தை கீழே செல்லுங்கள். இதேபோல் குறைந்தது 12 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களேயானால் எல்லா விதமான சூரிய தோஷமும் நீங்கி நாம் நன்மை அடையலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். மற்றொரு பதிவிலே அடுத்ததாக சந்திர கிரகத்தின் பரிகார பூஜையை தொடர்ந்து மற்ற கிரகங்களின் பூஜையையும் பார்ப்போம். நாராயண நாராயண.